அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமில இருந்து நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் விஷஸ். நல்ல எக்ஸாம் எழுதி நீட் கிராக் பண்ணி நல்ல காலேஜஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நீட் எக்ஸாம் போற அன்னைக்கு ஒரு சில டிப்ஸ், சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்ஷன் இல்லாம எக்ஸாம் எழுதி நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை பத்தின வீடியோ தான் இது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் சாட்டர்டே நைட்டு நல்லா தூங்குங்க. ஒரு 8-9 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நைட் டின்னர் முடிச்சுட்டு 9 o'clock பெட்டுக்கு போயிடுங்க. நிம்மதியா தூங்குங்க. இதை பத்தியுமே யோசிக்காதீங்க. இது வரைக்கும் என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ தட் இஸ் எனஃப், மோர் தென் எனஃப். லாஸ்ட் மினிட் ரிவிஷனோ இல்ல வந்து இந்த சாப்டர் விட்டுட்டோம், இது படிச்சா வந்து பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க, 4 கொஸ்டின் வருவாங்க அப்படின்னு சொல்லி அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை மறந்துடாம பார்த்துக்கோங்க. ஒண்ணு, அட்மிட் கார்டு, ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் அண்ட் போஸ்ட் சைஸ் போட்டோகிராஃப் ஒட்டி எடுத்துக்கோங்க. உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு எடுத்துக்கோங்க. சிக்னேச்சர் நீங்க வந்து இந்த ஹால்ல போய் தான் போற மாதிரி இருக்கும். ஒரு 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க கையில. அதுதான் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும், சரிங்களா? சைன் எல்லாம் இங்க போட்டுறாதீங்க. அப்புறம் திருப்பி இன்னொரு அட்மிட் கார்டு கேட்பாங்க, திருப்பி நீங்க வந்துட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்காக டைம் இல்லை. அதே மாதிரி வீட்டுல இருந்து கிளம்புறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 1 hour முன்னாடியே கிளம்புறீங்க. 11:30 ஒரு 12:30 வந்து நீங்க எக்ஸாமினேஷன் சென்டர் ரீச் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டைம் வந்து பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் எல்லையரா ரீச் ஆகிடுங்க. தென் ஸோ என்ன மாதிரி ட்ரெஸ் கோடு ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் சொல்லிருக்கோம். ட்ரெஸ் கோடு என்ன சொல்லியிருக்காங்களோ இன்னொன்று எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? தென் எக்ஸாம் எழுதுறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை முடிச்சுக்கோங்க. ஓஎம்ஆர் சீட்டை கரெக்டா செட் பண்ணுங்க. அந்த ஷேடிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் பண்றதால வந்து மார்க் வந்து இலக்கத்துக்கு நேர்ந்து. ஸோ கரெக்டா வந்து ஷேட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டா இருக்கோ அதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு ரவுண்ட் போட்டுட்டு ஈஸியா இருக்கிறத படப்படன்னு அட்டன் பண்ணிருங்க, சரிங்களா? ஸோ டோட்டலா வந்து நமக்கு 180 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஒரு 160 கொஸ்டின் 120 கொஸ்டின்ஸ் ஒரு 2-2.5 மணி நேரத்துல அட்டன் பண்ணிட்டோம்னா ஒரு 10-15 கொஸ்டின் நமக்கு டவுட் இருக்கு, ஃபைனலா பார்க்கலாம். ஓகே, எதுல நம்மளுக்கு மார்க் வருமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு ஆராம்சே எக்ஸாம் எழுதிட்டு அவங்க இன்விஜிலேட்டர்ஸ் சொல்றது எல்லாமே ஃபாலோ பண்ணி டென்ஷன் ஆயிடாது. எந்த இடத்துலயும் டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. ஏன்னா டென்ஷன் ஆனோம்னா நம்மளோட மைண்ட் ஒர்க் ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எக்ஸாம் கரெக்டா எழுத போயிடலாம். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா நீட்டா கிராக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நீங்க எதிர்பார்த்த மெடிக்கல் காலேஜஸ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னு நானும் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மச்.